பொதுவாக மைண்ட் பவர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லாட்டி மைண்ட் ரீட் பண்ணுறது, ஸோ மைண்டுக்கு அந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மைண்டுக்கு வரது உண்டு. பட் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மனோசக்தி தொடர்பான விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே வந்து அதீத சக்திகள், அதாவது சைக்கிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைண்ட் பவர் வேற, சைக்கிக் பவர் வேற. பொதுவாக இது ரெண்டுத்தையுமே வந்து குழப்பிக்கிறது உண்டு. மனசுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை சிறப்பாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மனோசக்தி அதிகமாக இருக்கு. உடலுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னா அவருக்கு உடல் சக்தி அதிகமாக இருக்கு. பேசிக் டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே மனசு இருக்கு. அப்போ மனசு இருக்கிற எல்லாருக்குமே சக்தியும் இருக்கு. இப்போ பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லாருமே வந்து இயங்குறதே அந்த மனோசக்தினால தான். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகள் செய்யறதுக்கே நமக்கு மனோசக்தி அவசியம் தேவைப்படுது. இப்போ காலைல நம்ம எந்திரிக்கிறோம், முழிப்பு வந்ததுக்கு அப்புறமா உடனே எந்திரிக்கிறோமா, இல்லை கொஞ்ச நேரம் படுத்துறது, இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோமான்றதுலயே உங்களுக்கு மனோசக்தி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். உங்களால டக்குன்னு எந்திரிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மனோசக்தி இருக்கு. ஏன்னா உங்க அந்த இடத்துல வந்து பிசிக்கல் பவர்ன்றது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, மென்டல் பவர் தான் தேவை. ஸோ உங்களுக்கு அந்த மன தைரியம், அந்த மனோ திடம் இருக்கு, அந்த மனோசக்தி இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிடுவீங்க. போது மைண்ட் பவர்ல என்னுடைய பர்சனல் இன்வால்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஒன் ஆஃப் மை ரிசர்ச் சப்ஜெக்ட். பல வருஷங்களாக மைண்ட் பவரில் நான் தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். அது ரிலேட்டடாக அந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையில் நிறைய பேருக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன்.